ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூ இயருக்கு 2024 நம்பர்ஸ் வந்து 3Dயில் எப்படி வரையுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு. 2024 வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா இது இப்போ இது வந்து பள்ளத்தில் இருக்கிற மாரி தெரியும். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தா அது எப்படின்னா இங்கே வந்து பள்ளத்தில் இருக்கிற மாரி அதுக்கேற்ற மாரி ஷேடோவும் வரைஞ்சாச்சு. இங்கே கொஞ்சம் லைட்டாக இருந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷேடோவில் இருக்க மாரி இருக்குது. இதுவும் 3D எஃபெக்ட்டு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி வரைன்னு சொல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணி சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூ இயர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். 2024 நியூ இயருக்கு. சரி வாங்க இப்போ 2024 நம்பர்ஸு வரைவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2க்கு கொஞ்சம் அளவு எடுத்து அது சேம் சைஸ்க்கு வரையலாம். ஸோ கரெக்டான ஆங்கிள் வச்சு 2 ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கீழே பெருசாகவே போட்டு வரைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே வரைங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப பெருசு தேவையில்ல. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அதை பார்த்து வரைஞ்சிட்டு வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு 2 வரைஞ்சாச்சு. ஸோ இதேமாரி 2024 வரைவோம். சரி வாங்க வரைஞ்சிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா 2024 வரைஞ்சிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்து வரையும் போது கொஞ்சம் பார்த்து வரைங்க. சரி இப்போ வாங்க கொஞ்சம் டிசைனுக்கு பண்ணலாம். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் லைன் போட்டுடலாம் கொஞ்சம் டிசைனுக்காக. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அது இங்கே ஒரு எட்ஜஸ்ஸு, அப்படி இங்கே ஒன்று. ஸோ அதேமாரி இந்த 0க்கும் இந்த எட்ஜஸ் வரதெல்லாம் கொஞ்சம் கோடு போட்டுருங்க. ஸோ இந்த 2க்கும் அதேமாரி இங்கே போட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டு இப்போ இதுமாரி போட்டேங்க. இதுமாரி போட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ண இடத்துலாம் என்ன பண்ணுங்கள், பிளாக் ஸ்கெட்சு இல்லைனா பிளாக் மார்க்கர் எடுத்துங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இதை கலர் அடிப்போம். ஸோ அங்கே கொஞ்சம் டார்க்காக அடித்து கலர் அடிச்சிடலாம். இது சரி வாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிளாக் ஸ்கெட்சை வச்சு அடித்தாச்சு. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் கோடு போடுமோ அங்கெல்லாம் அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பென்சிலுங்க, பென்சில் எடுத்து மிச்ச எண்டெலாம் வந்து நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணால் கார்னர்லாம் கொஞ்சம் டார்க்காக பண்ணுறேங்க. ஸோ இதுமாரி எட்ஜஸ்ஸு. ஸோ மிச்சம் இந்த சைடெலாம் வந்து என்ன பண்ணுங்கள், லைட் ஷேடிங் கொஞ்சம் லைட்டாகவே பண்ணுங்கள், ரொம்ப டார்க்காக தேவையில்ல. ஸோ இப்போ என்னென்னா இதேமாரி நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் மிச்ச கேப் விட்டத இடத்துக்குலாம் வந்து இதுமாரி லைட் ஷேடிங்கு. இந்த எட்ஜஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருங்க. எல்லா எட்ஜஸும் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துடலாம். சரி வாங்க இதேமாரி நம்ம எல்லாத்துக்கும் தருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லாயிருக்கு 2. ஸோ இதேமாரி மற்றதெல்லாம் வந்து இதேமாரி கொஞ்சம் லைட் ஷேடிங் கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதேமாரி நீங்கள் பென்சில் வச்சு கொஞ்சம் ஷேட் பண்ணிங்க. ஸோ எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக பண்ணிட்டு மித்ததெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்க. ஸோ இதுமாரி லைட்டாக பண்ணிட்டே இருங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக பண்ணிட்டு மிச்சதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக லைட்டாக. ஸோ ஒன்ஸ் இதை அடிச்சு முடிச்சப்போ என்ன பண்ணுங்கள், வேஸ்ட் கிளாத் எடுத்துங்க. வேஸ்ட் கிளாத் எடுத்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேலே சும்மா லைட்டாக அப்படி தடவைங்க. ஷேட் பண்ணதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஷேடிங்லாம் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ லைட்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்ல, சும்மா லைட்டாக மேலே அந்த ஷேட் மட்டும் போகிறதுக்காக, கொஞ்சம் டார்க்னஸ் போகிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டில் பார்த்தா கொஞ்சம் நார்மலாக அப்படி தெரியும், கொஞ்சம் அப்படியே கிராஸில் அப்படி பாருங்கள். ஸோ அதனால் அது கொஞ்சம் நடுவில் சென்டர்லாம் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குமே தெரியும். இந்த 2 இருக்கிற வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குமே தெரியும். ஸோ அதுதான் அந்த பிளாக் கலர் அந்த ஷேடிங் அடிக்கிற மாரி. ஸோ இப்போ இந்த வெயில் படும்போது கொஞ்சம் ஷேடோ நிற்கிற மாரி அதுக்காக தான் இந்த இது பிளாக் கலரில். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த 2-0லாம் வந்து பள்ளத்தில் இருக்கிற மாரி அப்படி தெரியும். இதுதான் 3D எஃபெக்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை நியூ இயருக்கு 2024 நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூ இயருக்கு எப்படி பண்ணு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.